गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। मुप्पत्ति அம்மி 43 43 தயவு அது எனக்கு போகைஸ்வரிய பிரசஸ்தானாம் அதாவது இந்த பாட்டு. போன வார ரெக்கார்டிங் கோளாறு வந்துட்டுதா? சரி, 43 இருந்தே பார்ப்போம். என்னுடைய ரெக்கார்டுல 38 வரைக்கும் தான் வந்திருக்கு. சரி, பார்க்கறேன். 43 காம ஆத்மானஹ ஸ்வர்க பராஹ ஜென்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போக ஐஸ்வர்ய கதிம் பிரதி. காம ஆத்மானக சேரும்போது காமாத்மானக, விசர்க்கத்துக்கு அடுத்தது ஸ்வர்க அப்படின்னு வந்திருக்கு. அப்போ விசர்க்கம் தாசா வந்தா இஸ்ஸா மாறிடும். அப்ப காமாத்மான ஸ்வர்கபரா, நமகத்தே நமஸ்தே மாதிரி. சொர்க்கபராகா அந்த இடத்துல பென்சில் எடுத்து குறிச்சுக்கிடலாம், அது விசர்க்கம் இருக்கிறத. நம்ம அந்த இடத்துல மூச்சு வாங்குறதுனால சொர்க்கபராகான்னு சொல்ல போறோம். மூச்சு வாங்காம தொடர்ந்து சொல்றதா இருந்தா விசர்க்கத்தை சொல்ல வேண்டாம். நம்ம மூச்சு எடுத்துக்கிறதுனால அந்த இடத்துல விசர்க்கத்தை சொல்ல போறோம். ஜென்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போக ஐஸ்வர்ய சேரும்போது போகைஸ்வர்ய கதிம் பிரதி. இப்ப ஸ்லோகம். விஜயலட்சுமி. காமாத்மானஸ்வர்கபராஹ காமாத்மானஸ்வர்கபராஹ அதுதான் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. காமாத்மானஸ்வர்கபராஹ காமாத்மானஸ்வர்கபராஹ ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் ஜன்ம கர்ம பலப்ரதாம் ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம்
जन्म कर्म फलप्रदाम् क्रिया विशेष बहुलाम् क्रिया विशेष बहुलाम् क्रिया विशेष बहुलाम् क्रिया विशेष बहुलाम् भोगैश्वर्य गतिं प्रति भोगैश्वर्य खदिं प्रति भोगैश्वर्य गतिं प्रति भोगैश्वर्य खदिं प्रति का कामात्मान स्वर्गपराः जन्म कर्म बलप्रदाम् क्रिये विशेष बहुलाम् भोगैश्वर्य खदिं प्रति कामात्मान स्वर्गपराः जन्म कर्म बलप्रदाम् क्रिया विशेष बहुलाम् भोगैश्वर्य खदिं प्रति காமாத்மான அந்த இடத்துல பாம்பு சத்தம் போடுறது மாதிரி காமாத்மான சொர்க்கபராக அப்ப அதுல ஒரு இசு கூடுதல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அடுத்தது சொர்க்கபராஹா சொர்க்கபராஹ இல்ல சொர்க்கபராஹா இல்ல அப்படிதானே சுவாமிஜி? குஹன் ஷாஜஹான் ஹானர் ஹவர் அது மாதிரி ஹா. அப்ப சொர்க்க பரா நீங்க நீங்க சொல்லும் போது அது எப்படி துணிக்குதுன்னா சொர்க்க பராஹ அப்படின்னு துணிக்குது. சொர்க்க பராஹா அப்படின்னு சொல்லணும். कामात्मान स्वर्गपराः जन्म कर्म बलप्रदाम् क्रिया विशेष बहुलाम् भोगैश्वर्य खदिं प्रति. இதே மாதிரி திருவிளக்கு பூஜையிலையும் ஒரு இது பண்றது உண்டு. சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ. அந்த இடம் வந்து நிராமயாஹா. நிறைய பேரு நிராமயாக அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படி இல்ல, அது நிராமயாஹா சொர்க்கபராஹா மாதிரி. நெடில்ல முடிஞ்சதுன்னா அப்படி சொல்லணும். பொருள்ல முடிஞ்சாதான் சர்வே பவந்து சுகினஹ அப்படின்னு சொல்லணும். கவிதா. காமாத்மான ஸ்வர்க பராக்ரஹ ஜன்ம கர்ம பலப்ரதாம் கிரியா விஷோப பகுளாம் போகை ஐஸ்வர்யம் கதிம் பிரதி. கரெக்டானா சாமி? தப்பா இருந்துட்டு தப்புனதில்ல. காமாத்மான ஸ்வர்க பராக ஜன்ம கர்ம பலப்ரதா கிரியா விஷோபகுளா கிரியா விசேஷ பகுளா போகைஸ்வர்யம் கதிம் பிரதி. காமாத்மான ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம பரப்பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி. 44 போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபஹ்ருத சேதசாம் வியவசாய ஆத்மிகா புத்திஹி.
சமாதௌ ந விதீயதே. இதுல கொஞ்சம் நாக்க சுழற்ற இதெல்லாம் இருக்கு. போக ஐஸ்வர்ய சேரும்போது போகைஸ்வர்ய, போகைஸ்வர்ய பிரசக்தானாம். அடுத்தது தயா அபஹிருத சேரும்போது தயாபஹிருத சேதசாம், தயாபஹிருத சேதசாம். விவசாய, நம்ம தமிழ்ல விவசாயம் விவசாயம்னு சொல்லி பழகியிருக்கோம். அதனால நாக்கு கொஞ்சம் திருந்தி வர கஷ்டப்படும். கவனமா சொல்லி பழகணும். இந்த வார்த்தை தான் தமிழ்ல விவசாயம் மாறி போச்சு. விவசாய. ஆத்மிகா சேரும்போது விவசாயாத்மிகா. புத்திஹி சமாதௌ ந விதீயதே. ஸ்லோகம் விஜயலட்சுமி. भोगैश्वर्य प्रसक्तानां भोगैश्वर्य प्रसक्तानां भोगैश्वर्य प्रसक्तानां भोगैश्वर्य प्रसक्तानां तया बहृतचेतसां तया बकृदचेतसां तया बहृतचेतसां तया बकृदचेतसां व्यवसायात्मिका बुद्धिः व्यवसायात्मिका बुद्धिः व्यवसायात्मिका बुद्धिः व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते समादौन विधि ஒருக்கே சொல்லுங்க சுவாமி. समाधौ न विधीयते समादौन विधीयते समादौन विधीयते भोगैश्वर्य प्रसक्तानां दया बकृदचेतसां व्यवसायात्मिका बुद्धिः समादौ न विधीये. அதான் அந்த ஒண்ணுன்னு வரணும். समादौ न विधीयते भोगैश्वर्य प्रसक्तानां दया बकृदचेतसां व्यवसायात्मिका बुद्धिः समादौ न विधीयते. சுவாமி சரியாயிடுச்சா? कविता भोगैश्वर्य प्रसक्तानां दया बहृदचेतसां व्यवसायात्मिका बुद्धिः समदौ न विधीयते भोगैश्वर्य प्रसक्तानां दया बहृदचेतसां व्यवसायात्मिका बुद्धिः समदौ न विधीयते. சமாதானம். போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபக்ருதசேதசாம் வியவசாயாத்மிக புத்திः சமாதௌ ந விதீயதே போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபக்ருதசேதசாம் வியவசாயாத்மிக புத்திः சமாதௌ ந விதீயதே. விஜயலட்சுமியும் அது அந்த இடத்துல 3 வார்த்தை போதுமான இடைவெளி விட்டு சொன்னா அந்த குழப்பம் வராது. சமாதௌ ந விதீயதே அப்படின்னு பிரிச்சுட்டா குழப்பம் வராது. விதியதே. ஓகேவா? சமாதௌன அந்த தௌன அப்படி சமாதௌன விதியதே.
இப்ப சரியாயிடுச்சு. 45 ஒரு ஸ்லோகம் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். த்ரைகுண்ய விஷயாக வேதாக நிஸ்த்ரைகுண்யः பவ அர்ஜுன நிர்த்வந்த்வः நித்ய சத்வஸ்தः நிர்யோகக்ஷேமः ஆத்மவான். திரைகுண்ய விஷயாக அந்த விசர்க்கம் மறைஞ்சிரும். அப்ப திரைகுண்ய விஷயா வேதாக, வேதாக விசர்க்கம் நம்ம உச்சரிப்போம். ஏன்னா அந்த இடத்துல மூச்சு எடுக்கிறோங்கிறதுனால அதை குறிச்சுக்கலாம். அடுத்தது நிஹி த்ரை விசர்க்கத்துக்கு பிறகு தா வந்திருக்கு. அப்ப இஸ்ஸா மாறும். அப்ப நிஸ்திரை அப்படின்னு மாறி நிஸ்திரை குண்யக. நிஸ்திரை குண்யக விசர்க்கம் வந்திருக்கு, அக விசர்க்கம். அதுக்கப்புறம் வல்லின வரல. அப்போ அக விசர்க்கம் ஓவா மாறும், நமோ நாராயணா மாதிரி. அப்ப நிஸ்திரை குண்யோ பவ அப்படின்னு மாறும். பவ அர்ஜுன சேரும்போது பவார்ஜுன அப்படின்னு மாறும். நிர்த்வந்த்வஹ நிஹி துவந்த்வஹ விசர்க்கம் இர்ரா மாறி நிர்த்வந்த்வஹ அப்படின்னு மாறும். நிர்த்வந்த்வஹ அக விசர்க்கத்துல முடியுது. அடுத்தது வல்லின வராததுனால நமோ நாராயணா மாதிரி ஓன்னு மாறும். நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தஹ நித்ய சத்வஸ்தஹ. அந்த இடத்துல நம்ம மூச்சு எடுக்கிறோம், அதனால அந்த விசர்க்கத்தை உச்சரிக்க போறோம். அடுத்தது நிஹி யோக சேரும்போது விசர்க்கம் இர்ரா மாறி நிர்யோக அப்படின்னு மாறிடும். நிர்யோக க்ஷேமஹ அக விசர்க்கம் அடுத்தது ஆ வந்ததுனால அந்த விசர்க்கம் மறைஞ்சிருது. நிர்யோக க்ஷேம ஆத்மவான். கடைசியா வரக்கூடிய வார்த்தைகள் இது. இப்ப ஸ்லோகம் விஜயலட்சுமி. த்ரைகுண்ய விஷயா வேதாஹ त्रैगुण्य विषया वेदाः वेदाः த்ரைகுண்ய விஷயா வேதாஹ त्रैगुण्य विषया वेदाः நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன निस्त्रैगुण्यो भवार्जुन நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன निस्त्रैगुण्यो भवार्जुन நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தஹ निर्द्वन्द्वो नित्यसत्त्वन्दः நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தஹ निर्द्वन्द्वो नित्यसत्त्वन्दः சத்வஸ்தோ அப்படி போட்டிருக்கு. நித்திய சத்வம் எழுத்து படிக்கும் போது அப்படி மாறும். நம்ம பிரிக்கிறதுனால அந்த இடத்துல சொல்லுங்க சாமி. நிர்த்வந்தோ நித்யசத்வஸ்தஹ நிர்த்வந்தோ நித்திய சத்வந்தஹ சத்வஸ்தஹ 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 கிரகஸ்தஹ மாதிரி. நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான் நிர்யோகக்ஷேம ஆத்மவான் நிர்யோகக்ஷேம ஆத்மவான் நிர்யோகக்ஷேம ஆத்மவான்
विषयाः त्रैगुण्यविषया वेदाः निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो सत्त्वसतः नित्योगक्षेम आत्मवान् त्रैगुण्यविषया वेदाः निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वसः निर्योगक्षेमः क्षेम ஆத்மாவான் அப்படியோ त्रैगुण्यविषया वेदाः निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वसतः निर्योगक्षेम आत्मवान् கவிதா त्रैगुण्यविषयवेदः निस्त्रैगुण्यो भवार्जुन निर्बन्धो नित्यसद्वस्तोः निर्योगक्षेमात्मवान् त्रैगुण्यविषयवेदः निस्त्रैगुण्यो भवार्जुन निर्बन्धो नित्यसद्वस्तोः निर्बस्तः निर्योगक्षेम आत्मवान् त्रैगुण्य विषय वेदः त्रैगुण्य विषय वेदः निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्तः निर्योगक्षेम आत्मवान् त्रैगुण्य विषय वेद निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्तः निर्योगक्षेम आत्मवान्